நம்ம இருக்கிற ரெசார்ட்ல இருந்து ஒரு 10 minutes ரைட் போட்ல நம்ம ஃபாரஸ்ட்குள்ள போகிறோம். சஃபாரி மழை வேற கூடவே வெல்கம் டு தி பூல் ஹாக். இதான் லாபி. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னை வந்து அட்ராக்ட் பண்ணது வந்து இவங்களுடைய கபினியோட ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணியிருக்காங்க நமக்கு வெல்கம் மாதிரி. இது வந்து டில் சிக்கி, இது வந்து பீனட் சிக்கி, இது வந்து தூத் பேடா அண்ட் இதான் ஹைலைட்டு. இதை நான் ஆல்ரெடி கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டேன். மைசூரோட ஸ்பெஷல் மைசூர்பா ஒரிஜினல் டேஸ்ட்டு அப்படியே இருக்குது. அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் டைனிங் ஏரியா. ஸோ நம்ம லன்ச் இங்கே சாப்பிட்லாம். அண்ட் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ஒரு மினி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க வித் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது உள்ள. அண்ட் இது நமக்கு தேவையான காஃபி டீ எல்லாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு அழகான வார்ட்ரோப், ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே எல்லாமே இந்த வுட் பேஸில் தான் இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் வந்து ஸ்பைசி குக்கி, அப்புறம் சாக்லேட் குக்கி, அப்புறம் மசாலா குக்கி. இது வந்து இங்கே இவங்க மேக் பண்ணுறது. ஸோ இதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் வெல்கம் ட்ரிங்க்கோட இதுதான் கொடுத்தாங்க. ஸோ அதனால் சொன்னேன், ஆல்ரெடி நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே வந்து பாட்டில் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். ஸோ இங்கே தண்ணி வந்து ஆரோ வாட்டர். இந்த வாட்டரை நம்ம குடிச்சிக்கலாம். அவ்வளோ க்ளீனாக இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர். இதுதான் இந்த பூல் ஹட் அப்படிங்கிற இந்த ஹட்டுக்கு பேரே காரணம். இது நம்மளுடைய பிரைவேட் பூல். இது வரைக்கும் எவ்வளோ ட்ரிப் போயிருக்கேன், பட் ப்ரைவேட் பூல் நான் இது வரைக்குமே தங்கினதே கிடையாது. தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சூப்பர் எக்ஸைட்டடாக தான் வந்தேன். ஒரு குட்டி நமக்காக மட்டும் இட் இஸ் ஃபுல்லி கவர்ட். அழகாக மரத்துலேயே கவர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஒரு சிட்டி லைஃப்குள்ளே வர மாதிரியே ஃபீல் ஆகாது. ஸோ இது ஒரு சின்ன சிட் அவுட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்னல இந்த மரத்தில் அழகாக வேலி போட்டிருக்காங்க. இதில் ஹைலைட் வந்து இந்த ஹட்டு வித் ஸ்விம்மிங் பூல் மட்டும் இல்லை. அப்படியே கேமரா டில் பண்ணுங்க, அப்படியே யூ கேன் see the forest feel. அழகாக காட்டுக்கு நடுவில் ஒரு வீட்டை கட்டி வீட்டுக்கு நடுவில் ஸ்விம்மிங் பூலை வச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ குளிக்கும்போது அந்த குட்டி குட்டி பூச்சி சவுண்டெல்லாம் ஈவினிங் ஆனால் இந்த லைட்டெல்லாம் எரியும். உள்ள ஸ்விம்மிங் பூல்லையும் லைட் எரியும். பூச்சி சவுண்ட் நிறைய இருக்கும். அது ஒரு மாதிரி செம்ம ஃபீல் கொடுத்தது. இங்கே தான் வந்து ஜக்கூசி ஃபீல் கொடுத்துருக்காங்க ஸ்விம்மிங் பூலில். ஸோ அழகாக நம்ம இப்படி உட்காந்தோம்னா ஒரு ப்ராப்பர் மசாஜ் பாத் பண்ணலாம். இதுதான் வந்து பெட்ரூம். தன்வினுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த உள்ள இந்த ரூம். ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் இருக்குல்ல. நான் சொன்னல உங்களுக்கு வுட்ல இங்க பாருங்க இந்த வார்ட்ரோப்லாம் பார்த்தீங்கன்னா. இதுவும் ஒரு சின்ன இந்த பக்கம் குப்பையா இருக்கு. நாங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், அதனால அதை காட்ட விரும்பல.
இது பாத்ரூம் டூர்லாம் கிடையாது, இந்த ஒரு அழகாக இன்டீரியர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு மட்டும். ஸோ அந்த ஓலை வழியாக நம்ம பழைய ஸ்டைலில் அந்த டே லைட்டும் உள்ளே வருது, ஒரு வார்ம் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதனால நான் உங்களுக்கு காட்டினேன். யாராவது வீடு கட்டணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கட்டலாம்ல. அண்ட் இது ஒரு சின்ன குட்டியாக ஒன்று மழை பெஞ்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் தான் எல்லாமே. மேலே பாருங்கள் இந்த ஓடு, அது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஒரு பாத் டப்பும் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் சார் ரொம்ப சுகமாக குளிச்சுட்டு இருக்காரு. ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது பாருங்க அழகாக இருக்குல்ல. ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் கொடுக்கணும்னா ஒரு ப்ராப்பர் கம்ப்ளீட் ஆகாமல் ஒரு இன்கம்ப்ளீட்ல எல்லாத்தையும் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் அந்த பக்கம் வெளியிலேருந்து நடுவில் வந்து ஒரு மரக்கம்பு தான் கொடுத்துருக்காங்க. இது உள்ளே இருக்குது இரும்பு, பட் இங்கே பாருங்க மரக்கம்பு ஒரிஜினல் வுட் பிரான்ச்சஸை கட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங்லாம் பார்க்கும்போதே செம்ம அழகாக இருக்குது. இந்த லைட்லாம் பாருங்கள் வுட்டு. அப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே கவுண்டமணி சார் காமெடியில் வைப்பாங்களே, அது என்னங்க அது? பெட்ரோமாக்ஸ் விளக்கு தான் வச்சு ஃபுல்லாக டெக்கரேட். பெட்ரோமாக்ஸ் அல்ல, அது லேண்டன். ஆனால் உள்ள அந்த உள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே பார்க்க அந்த பெட்ரோமாக்ஸ் ஃபினிஷிங் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பெட்ரூம்ல இருந்து கூட ஸ்விம்மிங் பூல் தெரியுற மாதிரி தான் வச்சிருக்காங்க. கர்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம்னா இதுதான் மெயின் அட்ராக்ஷன் ஆஃப் த ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல் தான். ஒன் டே எப்படி போச்சுன்னே தெரியாது, அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் அது வேற ஒரு டைப்பில் இருக்கும், ஃபேமிலியோடு இருக்கும்போது அது ஒரு வேற டைப்பில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே இவங்களுடைய காஃபி பிளான்டேஷன் இங்கே அதிகங்கிறதுனால இவங்களுடைய காஃபியை தான் வந்து நமக்கு வச்சுருக்காங்க. அதுலேயும் இந்த ஃபில்டர் ஸ்டைலில் ஒரு காஃபி குடிக்குமா. ஸோ மொத்தத்தில் நம்ம ஹாலிடே ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யாராவது எங்கேயாவது போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பெனி கூட இட்ஸ் அ வெரி குட் சாய்ஸ். ஆனால் வைல்ட் லைஃப் பிடிக்கணும், ஒரு மாதிரி அமைதியான லைஃப் ஸ்டைல் பிடிக்கணும், அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இந்த காஃபி பீன் ஸ்மெல் அப்பா செம்மையாக இருக்குது. ஃபில்டர் காஃபி பண்ணுற மாதிரி காஃபி பவுடரை போட்டுட்டோம். இதில் வந்து நல்லா கொதிச்சு தண்ணி இதில் ஊற்றணும். இப்போ இந்த ஃபில்டர் இதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே விட்டுட்டோம்னா அது அப்படியே கொதிச்சு டிகாஷன் மேலே வரும். இதுக்கடையில் நம்ம என்ன பண்ணலாம்னா டேக் அ கப் மில்க் ஊற்றிக்கலாம். மில்க் கம்மியாக போதும்னு நினைக்கிறவங்க இது போதும். நிறைய பேர் இப்போல்லாம் அப்படி தான் குடிக்கிறாங்க. அப்போ அது ஒரு மாதிரி ஒரு இங்கிலீஷ் ஸ்டைல் காஃபியாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சம் சுகர் போட்டிருக்கேன். ஆக்சுவலி குடிக்கிறதும் நம்ம அப்படியே அந்த இடத்துல உட்காந்து குடிக்கலாம். அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லட்டுமா? வாங்க கதை சொல்கிறேன். ஸ்ட்ராங்கான காஃபி. ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். பஸ்ஸில் பயணம் பண்ணிட்டு இருந்த போது ஒரு வயசான அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. பஸ் ஃபுல்லாக க்ரௌடடாக இருந்தது. அவங்க பக்கத்தில் ஒரு சீட் காலியாக இருந்தது. அப்போது அவசரமாக வண்டியில் ஏறின இன்னொரு பேசஞ்சர், ஒரு யங் லேடி, அவங்க கை ஃபுல்லாக லக்கேஜஸ் கூட அப்படியே நேராக கிடுக்கிட்டு வண்டியில் ஏறினாங்க. பக்கத்தில் இருக்கிற பாட்டியெல்லாம் கவனிக்கல, அப்படியே இடிச்சுக்கிட்டு வந்து உட்காந்தாங்க. இந்த லக்கேஜ் எல்லாம் அந்த பாட்டி மேலே இடிச்சுது. பாட்டி வந்து அதை இடிச்சதும் அப்படியே அப்படி இப்படி பண்ணிட்டு அவங்க திருப்பியும் சுதாரிச்சுட்டு உட்காந்துட்டாங்க. இடிச்சோம் அப்படிங்கிறது இந்த லேடி இருக்காங்களே, யங் லேடி, அவங்களுக்கு அப்புறம் தான் ஃபீல் ஆச்சு, இவங்களை போட்டு இடிச்சிட்டோமே, நசிக்கிட்டோமே அப்படின்ட்டு இப்படி பார்க்குறாங்க. அந்த பாட்டி கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை. யூஸ்வலாக நமக்கு எப்படி ஒரு கோவம் வரும், தப்புடியும் அறிவில்லை அப்படின்னு கேட்போம், இல்லைன்னா இப்படியா இடிப்பேன் அப்படின்னு கேட்போம், வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் இப்படி எல்லாம் கேட்போம்ல. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சர்வசாதாரணமாக வரும்ல கோவத்தில். ஆனால் அந்த பாட்டி அமைதியாக இருந்தாங்க. இப்படி எதுவுமே அந்த பாட்டி கேட்கலன்னோடதுமே அவருக்கு, அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த பாட்டியை பார்த்து, ஏன் பாட்டி நான் உங்களை இடிச்சிட்டேனே, நீங்க ஏன் ஒரு வார்த்தை கூட கோவப்படல திட்டல அப்படின்னு கேட்டதுமே அந்த பாட்டி சொன்னாங்களாமா, நம்ம ரொம்ப சின்ன பயணத்துல இருக்கோம், அடுத்த ஸ்டாப்ல நான் இறங்கிடுவேன், இதுக்கிடையில உன்னை 2 வார்த்தை திட்டுறதுனால எனக்கு என்னமா கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னாங்களாமா. அவங்க சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப சாதாரண வார்த்தை இல்லைங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. நாம ரொம்ப சின்ன பயணத்துல இருக்கோம். எஸ், அஃப்கோர்ஸ் இந்த பயணம் நாளைக்கு எங்க போய் முடியும், எப்போ முடியும், எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு கூட தெரியாத ஒரு சின்ன பயணத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அதுக்கு நடுவுல ஏதோ ஒரு சின்ன கோபம் வந்தது, இல்லை யாரும் நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, யாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு நம்ம விடுற வார்த்தைகளும் நம்ம மன நிம்மதியை கெடுக்குமே தவிர நமக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை. பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரு சின்ன பயணத்துல தான் இருக்கோம். ஸோ இந்த ஒரு குட்டி எபிசோட்ல ஒரு குட்டி கதை சொல்லணும்னு நினச்சி சொல்லிட்டேன். ஸோ எங்களுடைய ஹாலிடே ஃபேமிலி டைம் அப்படிங்கிறது கூட ரொம்ப ஷார்ட்டான நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்வீட்டான ஒரு மெமரி, ஸ்வீட்டான டேஸ். இந்த ஃபோட்டோஸ், இந்த
வீடியோவை வந்து இன்னொரு 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது இதை விட பெஸ்ட் கிஃப்ட் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா தன்வின் இவ்வளோன்னு இருக்கான், அவன் இவ்வளோ பெருசாகிடுவான், என்னை விட டால் ஆகிடுவான். அப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து பார்க்குறதெல்லாம். ஸோ இதெல்லாம் தான் லைஃப். இவ்வளோதான் சிம்பிள். என்ஜாய் யுவர் லைஃப் டு த கோர். தேவையில்லாத எந்த பகையும் எந்த வன்மமும் வேண்டாம். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். லவ் யூ ஆல்.